தீபாவளிக்கு வழங்கப்பட்ட போனஸ் தொகையை தங்களது சம்பளத்துல பிடித்தம் செய்ததாக கூறி கொட்டும் மழையில கூட தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க. தூத்துக்குடி மாநகராட்சியில பணிபுரியும் 700க்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மாநகராட்சி நிர்வாகத்தோட ஒப்பந்தம் செய்த அவர்லேண்ட் என்ற தனியார் நிறுவனத்தின் கீழ் பணிபுரிந்து வர்றாங்க. இந்த நிலையில தீபாவளி போனஸ் கேட்டு தூய்மை பணியாளர்கள் கடந்த மாதம் போராட்டத்தில் ஈடுபட்டதால தீபாவளி முன்பணமாக அவர்லேண்ட் நிறுவனம் ஒருத்தருடைய கணக்குலையும் 5000 ரூபாய் வரவு வைத்தது. இந்த பணத்தை மாதந்தோறும் 500 ரூபாய் பிடித்தம் செய்யப்படும் அப்படின்னு அறிவிச்சிருக்கு. இதற்கு தூய்மை பணியாளர்கள் கடும் எதிர்ப்பு தெரிவித்ததால 3000 ரூபாய் போனஸ் தொகை அப்படின்னும் மீதமுள்ள 2000 ரூபாயை மாதம் 500 ரூபாய் வீதம் பிடித்தம் செய்யப்படும்னு நிறுவனம் தெரிவிச்சிருந்தது. ஆனா தூய்மை பணியாளர்கள் சம்பளத்துல இருந்து 2500 ரூபாய் பிடித்தம் செய்யப்பட்டதாக கூறி 100க்கும் மேற்பட்ட பணியாளர்கள் தூத்துக்குடி மாநகராட்சி அலுவலகம் முன்பு கொட்டும் மழையில கூட போராட்டத்துல ஈடுபட்டிருக்காங்க.